வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/8/2026 ஆகஸ்ட் 1 வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பூமி அதிர்வு, நிலத்தடி பாறை தட்டுகள் நகர்வு, பூமிக்குள்ளே உள்ள பாறைகள்லாம் பிளேட்டெல்லாம் வந்து நகரக்கூடியதை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா எர்த்குவேக், பூகம்பம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து இருக்கக்கூடிய கட்டத்துக்கு நிலநடுக்கம்னு எழுதலாம். பதில் என்ன? நிலநடுக்கம். சரிங்க, அதாவது எர்த்குவேக்னு சொல்லுவோம். 2 மேலேருந்து கீழே 4 ஆன்சர். இவருக்கு நந்தியை விலக்கி சிவன் தரிசனம் கொடுத்தாராம். யாருன்னு கேட்டிங்கன்னா நந்தனாரை தான் சொல்கிறாங்க. நந்தனார் வந்து சிவன் கோயில், அதாவது திருப்பூன்கூர் சிவன் கோயிலில் வெளியில் நின்று சாமி கும்பிடையில் இவருக்காக நந்தியை விலக்கிட்டு சிவன் காட்சி கொடுத்துருக்காரு. இவர் 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார்களாக சொல்லுவோம். திருநாளை போவார் அப்படிங்கிற நேமில் சொல்லுவோம். 5 இடமிருந்து வலம் என்ன? பொன்னியின் செல்வன், சோழத்து இளவரசி. பொன்னியின் செல்வன் கதையில் வரக்கூடிய சோழத்து இளவரசி அப்படின்னா குந்தவை. குந்தவை பிராட்டியான்னு சொல்லுவோம், நாச்சியான்னு சொல்லுவோம். ஸோ 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? அச்சம் மடம். அடுத்து என்ன? அச்சம் மடம் நாணம். அடுத்ததுக்கு பயிர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அச்சம்னா பெண்களை சொல்லக்கூடியது, தப்பான விஷயத்துக்கு பயப்படணும். மடம் எதுவும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கணும். நாணம் தேவையான விஷயத்தில் வெட்கப்படணும். பயிர்ப்பு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிடணும். ஓகே, அப்போ குந்தவை நான் வந்துக்கனால நாச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் குந்தவை பிராட்டியா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இவங்க வந்து யாருன்னா 2ஆம் பராந்தக சோழனுக்கும் வானவன் மகாதேவிக்கும் பிறந்தவங்க. 1ஆம் ராஜராஜ சோழனுடைய அக்கா. 7 மேலேருந்து கீழே என்ன? 3 மேலேருந்து கீழே என்ன? ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல் மந்திரி பரூக் அப்துல்லா மகன், இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். தினமலரில் இப்போ தான் இந்த கேள்வியை பார்த்தோம். பரூக் அப்துல்லா மகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உமர் அப்துல்லா. ஆக்சுவலாக உமர் மட்டும்தான் தினமலரில் எழுதணும், மீதி வந்து அதிலே இருந்துச்சு. 2024 ஆண்டு. ஓகே, 3 இடமிருந்து வலம் என்ன? வேர்டில் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துவது. வேர்டில் எதை வச்சு இடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக்கை. அப்போ 4 மேலேருந்து கீழே என்ன? ஒருவரால் ஆட்டுவிக்கப்படுபவர். ஒருவரால் ஆட்டுவிக்கப்படுபவர் அப்படின்னா அதுக்கு ஹிண்ட் வேணுங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? பாய் வள்ளல்களில் ஒருவர். கடையேழு வள்ளல்களில் பாய் வள்ளல்கள் இருக்காப்புல. வள்ளல் வேள்பாரியோடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அங்கவை சங்கவை. ஆக்சுவலாக வேள்பாரி பரம்பு நாட்டு ஆண்டவர். அவர் தவறுனதுக்கப்புறம் அங்கவை சங்கவை கல்யாணத்தை வந்து அவருடைய நண்பர் கபிலர் மணமுடிச்சு வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 4 மேலேருந்து கையிலேருந்து ஒருவால் ஆட்டுவிக்கப்படுபவர் அப்படின்னா கைப்பாவை அப்படின்னு சொல்லுவோம். கைப்பாவை அப்படின்னா பிப்பட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க சொல்கிறதுக்கு ஆடிக்கிட்டே இருக்கிறது கைப்பாவை அப்படின்னு சொல்லலாம். 8 ஆடை வச்சுட்டு இருக்குது. 8 மேலேருந்து கீழே கேரளா ஆன்சருக்கு. ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு. ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு அப்படின்னா கேரளா ஆன்சருக்கு 5 எழுத்து. தென்கிழக்கு, தென் சைடு கம்போடியா சொல்லலாம். இது சரியா அப்படிங்கிறது 15 வலமிருந்து இடம் பார்த்துலாம். ஸ்ரீபிரியா வந்து இச்சாதாரி நாகமாக நடித்த படம். ஸ்ரீபிரியா கமல் நடித்த படம் என்னதுன்னா நீயா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாதாய் கண்ணன்லாம் பாட்டு வருமே அந்த படம் தான்
நீயா ஐ திங்க் நீயா வந்து 79 வந்த படம். அப்போது கம்போடியா கரெக்ட். 10 வலமிருந்து இடம் என்ன? கிழியும் நிலையில் உள்ள துணியை இப்படி கிழிஞ்சு போகக்கூடிய துணியை கூடிய நிலையில் இருக்க நஞ்சு போன துணின்னு சொல்லுவோம். ஸோ நை இந்து போன நை ஆக்சுவலாக இந்த லெட்டர் நைங்கிறது உங்களுக்கு லெட்டர் தெரியலைங்கன்னா பழையடி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ 15 மேலேருந்து கீழே என்ன? தமிழ்நாடு எதுக்கும் நுழைவு தேர்வு. தமிழ்நாடு எதுக்கக்கூடிய மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னா நீட் தேர்வு. நீட்டு தேர்வுன்னு சொல்லணும். ஸோ பதில் என்ன? நீட் தேர்வு. ஸோ 18 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? முன்னாள் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்தால், அரசியலில் இருந்தால். 1977 to 79 வரைக்கும் பிரசிடெண்டாக இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஓகேங்க. 22 கிழந்து மேலே என்ன? இளையராஜா இயற்பெயர். இளையராஜாவுடைய நேம் என்ன? இயற்பெயர் அப்படின்னா ஞான தேசிகன்னு சொல்லுவோம். இங்கே வந்துக்கனால ராசையா டேனியல் ராசையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 13 இடம் வந்து வலம் என்ன? லால வருதுங்க. இல்லை, வலம் வந்து இடம் 14 எரிமலையுடைய குழம்பு. எரிமலையிலேருந்து வெளியில் வரக்கூடிய குழம்பு என்னன்னு சொல்லுவோம்னா லாவா. அப்போ 13 மேலேருந்து கீழே என்ன? கணக்கு செய்ய இது படிப்பது அவசியம். கணக்கு செய்யணுன்னா, மேக்ஸ் செய்யணுன்னா டேபிள்ஸ் செய்யணும். டேபிள்ஸ்னால் வாய்ப்பாடு. ஓகே, சரிங்க. 21 இடம் வந்து வலம் என்ன? பாலகர்கள் குச்சி வச்சு எழுத உதவுவது. பாலகர்கள் சின்ன பசங்க பல்பம் குச்சி வச்சு எதில் எழுதுவாங்கன்னா ஸ்லேட்டில் எழுதுவாங்க. ஸ்லேட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஸ்லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ 16 இடம் வந்து வலம் என்ன? மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துக்குவோம். முந்தானை முடிச்சு படத்தில் நடிகை. முந்தானை முடிச்சோட படத்தோட நடிகை அப்படின்னா பாக்கியராஜ், ஊர்வசி. பதில் என்ன? ஊர்வசி. 1983 வந்து. அப்போ 16 இடம் வந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? உணவில் தொட்டுக்கொள்ள பயன்படுத்துவது. சாப்பாடில் சைடில் தொட்டுக்கிறதுக்கு பயன்படுத்துவது ஒன்று துவையலாக இருக்கும், இல்லை ஊறுகாயாக இருக்கும். ஸோ இங்கே ஊறுகாய் எழுதலாம். லெமன், எலுமிச்சை ஊறுகாய், நாத்தங்காய் ஊறுகாய்லாம் சொல்லுவீங்க, இல்லை மாங்காய் ஊறுகாய். ஸோ எல்லாமே ஊறுகாய் வகை. 11 மேலேருந்து கீழே என்ன? நிலத்திலிருந்து நீர் கசிந்து வெளியேறுதல். நிலத்தில் இருந்து தண்ணி அதுவே கசிஞ்சு வெளியேறுதுன்னா ஊற்று எடுக்குன்னு சொல்லுவாங்க. எழுதையில் ஊச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11 வலமிருந்து இடம் என்ன? பழையடியும் ஊரில் தான் ஆரம்பிக்கு. டேஷ் கைவிடில் ஆத்திச்சொடி சொல்கிறாங்க. அதம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் இயல்வதுக்கு அளவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கம் அது கைவிடில். ஊக்கம் அது அதாவது ஊக்கம், அதாவது வந்து மோட்டிவேஷ்னலில் வந்து கைவிடாதீங்க, வாழ்க்கையில் என்றைக்கும் பின்னணிக்கு யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது ஔவையார் சொன்னது ஆத்திச்சூடியில். 9 மேலேருந்து கீழே. குழந்தை என பொருள். குழந்தை அப்படின்னா சேய் சொல்லலாம், இங்கே மகவு சொல்லலாம். நடுவில் கே வந்துக்கனால மகவு. ஓகே. 12 கிழமந்து மேலே. நவீனம், மாறுபட்ட, இது வரைக்கும் கண்டுபிடிக்காதது, நியூ இன்வென்ட் பண்ணுறது, புதுசாக, புதுமை, நியூ. ஓகே. என்ன புதுமை? ஓகே. 19 வலமிருந்து இடம் என்ன? கிரிக்கெட் கமெண்ட்ரி. நார்மலாக கிரிக்கெட் கமெண்ட்ரினாலே
வர்ணனை பதில் என்ன? 3 சொல்லி ஞாபகங்க. வர்ணனை. ஓகேங்க. 17 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. 20 கீழே இருந்து மேலே இல்லாள். இல்லாள் இல்லத்துக்கு அரசி ஆவாள். அவள் யார் அப்படின்னு கேட்டால் மனைவி. ஓகேங்க. இல்வாழ்க்கைக்கும் அரசி அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 20 வலமிருந்து இடம் என்ன? நிலவு அறிவு. நிலவு நிலா சந்திரன் அறிவுனா மதின்னு கூட நிலாவை சொல்லலாம். ஓகே. 17 வலமிருந்து இடம் என்ன? கடைசி கேள்விங்க. வித்துனா சீடு. சீடுனா தமிழில் விதை. ஸோ இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வார்த்தை விளையாட்டை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நாணம், நாக்கு, ஓகேங்களா, குடை, மடை, மனம், ஓகேங்களா. ஸோ கண்டுபிடிங்களை 6 வித்தியாசங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.